நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையம் பகுதியில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இணையவழி டோக்கன்களை வெளியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்பாட்டாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டு தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகள் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ்குமார் இணைந்திருக்கிறார். சதீஷ், முழுமையான விவரங்களை வழங்கலாம். நடைபெறுகிறது. இந்த போட்டி ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இணையவழி பதிவு செய்யும் முறையை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தை 2 முறை நடைபெற்று தோல்வியடைந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகம் வந்து சேர்ந்து நாமக்கல் ஜல்லிக்கட்டு பேரவர்கள் சாலையில் அமர்ந்து இடையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் 50க்கும் மேற்பட்ட குண்டுகட்டாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். 27 சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு பேரவை நடைபெறுவதை மாவட்ட நிர்வாகம் சார்பில் இணையவழி வழியாக டோக்கன்கள் வெளியிடும் சம்பந்தமாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தும் நிர்வாகிகளும் கோட்டாட்சியர் வந்து காலையில் ஒரு மணியான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. சாலப்பாளையம் பகுதியில் ஒரு 27ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான வேலைப்பாடுகள் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் போட்டி நடத்தும் ஒருங்கிணைப்பாளர் சாலப்பாளையம் ராஜா தமிழகத்தில் உள்ள முக்கிய அரசியல் கட்சிகளை சந்தித்து ஜல்லிக்கட்டு விழாவிற்கு அழைப்பு விடுத்து வருகிறார். அந்த வகையில் அதிமுக கட்சி முக்கிய நிர்வாகிகளும் பாஜக பல்வேறு கட்சிகளுடன் சந்தித்து அழைப்பு விடுத்து வருகிறார். மாவட்டம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை காலையில் நீக்கம் செய்வதற்கு இணையவழியாக பதிவு மட்டுமே வழங்கப்படும் என்று மாவட்ட கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தெரிவித்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல் ஜல்லிக்கட்டு பேரவை நிர்வாகிகள் மற்றும் கோட்டாட்சியர்கள் இன்றைய காலை பேச்சுவார்த்தை நடைபெற்று தோல்வி நிலையிலுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.